கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிற 3 ஆசீர்வாதங்கள் இங்கு இருக்கிறது. 1, அவன் திருப்தி அடைகின்றான். 2, அவன் நிலைத்திருக்கின்றான். 3, தீமை அவனை அணுகாமல் கர்த்தர் அவனை பாதுகாக்கின்றார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்கிறீர்களோ, இப்பொழுதே தேவனுக்கு பயந்து வாழ்வேன் என்று அவர் கையில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிலைவரமான ஆவி இல்லாமல் மாறுபாடான ஆவியோடு மனம் கலங்கி ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இரு மனதோடு வாழ்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தி உங்களை நிலைவரமான ஆவியை தந்து உங்களை அவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படும்படி அவர் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை தீமை உங்களை அணுகி, வாதை உங்களை அணுகி, நீங்கள் மிகுந்த கலக்கத்துக்குள்ளாக போராட்டத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டு கிடக்கிறீர்களோ, இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படும்படி உங்களை அவர் கரத்தில் ஒப்புக்கொடுத்து பாருங்கள். தீமை உங்களை அணுகாது, வாதை உங்களை அணுகாது, பொல்லாத சத்துரு உங்களை அணுக முடியாமல் கர்த்தர் உங்களை சூழ பாளையம் இறங்கி தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்காக வேலி அமைத்து உங்களை அவர் வெற்றி மேல் வெற்றி சிறக்க செய்து மகா பெரிய மேன்மையிலே உங்களை உயர்த்துவார். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு பயப்படுகிறதுனால எத்தனை ஆசீர்வாதங்கள் திருப்தி ஆக்குகிறீர் அப்பா, நிலைத்திருக்க வைக்கிறீர் அப்பா, தீமை அணுகாமல் பாதுகாக்கிறீர் அப்பா. ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதும் உமக்கு பயப்பட தங்களை அர்ப்பணிக்கிறதுனால இந்த 3 ஆசீர்வாதங்களும் அவர்கள் மேல் இறங்கி வருவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.